வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு கிராமத்துல 2 பேர் இருந்தாங்களாம். ஒருத்தர் பேரு சொல்லரசன், இன்னொருத்தர் பேரு செல்வராசு. இந்த சொல்லரசன் என்ன செய்வாருன்னா, கிராம மக்கள் கிட்ட அன்பா பேசுவாருங்களாம், தன்னம்பிக்கையா பேசுவாருங்களாம். அவங்க எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் அத பாசிட்டிவா பேசுவாரு. உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் எனக்கு தூக்கம் வரலப்பான்னு சொல்லரசன் கிட்ட சொன்னா, சொல்லரசன் அன்னைக்கு ஃபுல்லா அவர நெறைய உழைக்க வைப்பாருங்களாம், நடக்க வைப்பாராம் கூடவே இருந்து. அப்படி உழைச்ச உடனே எல்லாருக்கும் அசதியில தூங்கிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரு சொல்லு வந்து அங்க ஜெயிக்குமாம். மக்கள் சொல்லரசன் சொல்ற விஷயங்கள்ல பின்பற்றுவாங்களாம். அது அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிய கொடுக்குங்களாம். இத பார்த்துக்கிட்டே இருக்கிற செல்வராசுக்கு சொல்லரசன் மேல ரொம்ப பொறாமையாம். என்னடா! நம்ப தான் இந்த கிராமத்தில இவ்ளோ பெரிய பணக்காரரு. நம்ப பேச்ச எவனாவது ஒருத்தன் கேட்கிறானா? இவன் சொல்றான்னு கேட்கிறான் பாருங்களேன். இத எப்படியாவது மாத்தணுன்ட்டு மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னார்னா, "இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே நீங்கலாம். என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. எனக்கு உங்க மேல நெறைய அன்பு இருக்கு. உங்களுடைய பணத் தேவைக்கு நான் உதவுறேன். எனக்கு எந்த வட்டியும் நீங்க தர வேணாம். எப்போ உங்களால முடியுதோ அந்த பணத்த திரும்ப குடுங்கன்னு சொன்னாருங்களாம். இந்த மாதிரி யாராவது வந்து நம்ம கிட்ட சொன்னா, நம்ம சும்மா இருப்போமா? கிராம மக்கள் அத்தனை பேருமே அந்த செல்வராசு கிட்ட போய் கடன் கேட்டாங்களாம். அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்களுடைய சுகமான ஒரு வாழ்க்கைக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சாங்களாம். இப்படியே செல்வரசுடைய பணம் காலியாவற நிலைமைக்கு போயிடுச்சாம். யாருமே செல்வராசுக்கு வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்லையாம். செல்வராசுக்கு ரொம்ப மனக்கவலை ஆயிடுச்சாம். செல்வராசு என்ன பண்ணாராம், நேரா சொல்லரசன் கிட்ட தான் போனாருங்களாம். போய், "நண்பனே, இந்த மாதிரி நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். யாருக்கும் திரும்பி கொடுக்கிற ஒரு யோசனையே கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க." அப்படின்னு கேட்டாருங்களாம். சொல்லரசன் செல்வராசு கிட்ட ஒரு அழகான யோசனை கொடுத்தாருங்களாம். எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு அத்தனை பேர்கிட்டயும் சொல்லுங்க, 1 மாசத்துல வாங்கின பணத்தை கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி கொடுக்காதவங்களுடைய அசையும் சொத்துக்கள் எல்லாம் நான் பறிமுதல் செஞ்சிருவேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட செல்வராசு பஞ்சாயத்தை கூட்டி சொல்லரசன் சொன்னதை சொன்னாருங்களாம். மக்கள்லாம் பீதியில போயிட்டாங்களாம். செல்வராசு சொல்லி முடிச்சுட்டு பஞ்சாயத்தை விட்டு போயிட்டாருங்களாம். உடனே சொல்லரசன் அந்த மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களாம். அவர் நியாயமா தானே கேட்கிறாரு, நம்மளாலெல்லாம் உழைக்க முடியும், நானும் உங்களோட சேர்ந்து உழைச்சு உங்க கடனை அடைக்கிறேன், நம்ம விவசாயம் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா கடனை அவருக்கு திரும்ப கொடுத்துருவோம். மக்களுக்கு ஒரு நல் வார்த்தைகள் சொன்னாருங்களாம். உடனே மக்கள் சொல்லரசன் சொல்றத நல்லா பிடிச்சுக்கிட்டாங்களாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு செல்வராசனுடைய கடனை அடைச்சிட்டாங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. மக்கள் எப்பவுமே அன்பா, தன்னம்பிக்கையா பேசுறவங்களுடைய சொல்ல தான் கேட்பாங்க. அப்படி பேசாதவங்களுடைய சொல்ல கேட்கவே மாட்டாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.